ரிக்ஷ அப்படிங்கிற ராஜாவினுடைய ரிக்ஷா அப்படிங்கிற ராஜாவினுடைய மகனான குருகுலத்தின் ரிஷபன் போன்று திகழ்ந்தவனுமான சம்வரணன் அப்படிங்கிற ஒரு மன்னன் இருந்தான். அவன் சூரியனை நோக்கி அர்க்யம் விட்டு நோன்பு நோர்த்து வந்தான். பல கடினமான துறவு விரதங்களையும் கடைபிடித்து கொண்டு வந்தான். சூரிய தேவனோ சம்வரணனே நம்முடைய மகளுக்கு சரியான இணை என்று தீர்மானித்தான். மகளை அவனுக்கு அளிக்கவும் முடிவு செய்தான். ஒரு நாள் என்னாச்சு, சம்வரணன் மலை சாரலில் இருக்கும் காடுகளில் வேட்டைக்கு சென்றான். அங்கு வேட்டையாடி வேட்டையாடி சோர்வாலும் களைப்பாலும் அவனுடைய குதிரை இறந்தே விட்டது. இறந்து போன குதிரையை அங்கேயே விட்டுவிட்டு அவன் தனியே நடந்து உலவிக் கொண்டிருந்தான். அவனும் டயர்டா இருந்தான். அங்க பார்த்தானா பெரிய கண்களுடைய ஒரு அழகான மங்கை அங்க நிக்கிறா. அவளோட அழகை பார்த்து இவன் அசைவற்று நின்றான். அவன் அவளை பார்த்தா சூரியனினுடைய கதிர்களாலேயே ஆக்கப்பட்டவளா போல இருந்தாள். இவளை பார்க்கறதுக்கே என்னுடைய கண்ணு எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நினைச்சான். அப்படி அவளை பார்த்து மயங்கி போய் உணர்விழுந்து நின்றான் அவன். கொஞ்சம் கொஞ்சமாக அவள் மேல் கொண்ட மயக்கத்தினால் தன்னோட மன அமைதியையும் தொலைத்தான். ஆசையில் உண்டப்பட்டு அவளிடம் போய், நீ யாரு, நீ எங்கிருந்து வருகிறாய், நீ எங்கே இருக்கிறாய்ன்னு கேட்கிறான். ஆனால் அவள் என்ன பண்ணா, ஒரு வார்த்தையும் பேசல. ஒரு மின்னல் போற மாதிரி அப்படியே மறைஞ்சு போயிட்டா. அவளை காணோன்னே கானகம் முழுவதுமாக தேடினான். தேடி தேடி ஓடி ஓடி திரும்ப மயங்கி விழுந்தான். அவன் விழும் நேரத்தில் அவள் மீண்டும் தோன்றினாள். நீங்கள் இதை போல் உணர்விழந்து போகக்கூடாது, எழுந்திருங்கள் அப்படின்னு சொன்னான். உடனே சம்வரணன் சொன்னா, உன்னை கண்டு ஆசையால் எரிந்து கொண்டிருக்கிறேன், ப்ளீஸ் என்னை ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்னு கேட்குறான். அதோடு இல்லை, என்னுடைய வாழ்வு இதெல்லாமே இங்கேருந்து தான் எல்லா சினிமாக்கும் காப்பி அடிச்சிருக்கான்னு. என்னுடைய வாழ்வு உன்னையே நம்பி இருக்கிறது, நீ இல்லைன்னா என்னால் வாழவே முடியாது, ப்ளீஸ் என்னை கைவிட்டுடாத அப்படின்னு சம்வரணன் கேட்குறான். முதல் பார்வையிலேயே என்னை நீ கவர்ந்து விட்டாய். அதனால் நான் நீ மட்டும் ஓகேன்னு சொல்லு, நான் உன்னுடைய சொல் கேட்டு நடக்கும் ஒரு அடிமை போலவே உன்னுடன் இருப்பேன். அதனால் நீ நீ யாரோ எனக்கு தெரியாது, ஆனால் என்னை கந்தர்வ முறைப்படி மணந்து கொள்ளேன் அப்படின்னு கேட்குறான். உடனே அதுக்கு இந்த பொண்ணு சொல்கிறா, மன்னா, நான் என்னுடைய தலைவி கிடையாது, நான் என்னுடைய தந்தையின் கட்டுப்பாட்டில் இருக்கிறேன், அதனால் நீங்கள் அவரிடம் கேளுங்களேன். நீங்களும் முதல் பார்வையிலேயே என் மனதை கவர்ந்து விட்டீர்கள், அதனால் புனித குலத்தில் பிறந்திருக்கிறீர்கள், நீங்கள் அனைவரிடமும் நீங்கள் அன்பாக இருக்கிறீர்கள், உங்களை போன்ற ஒரு மகனை எந்த பெண் தான் விரும்ப மாட்டாள், அதனால் அப்பா கிட்ட பேசுங்கோ. அது மட்டும் இல்லை, அப்பாவை நோக்கி, அப்பா கிட்ட பேசணும்னா நீங்கள் என்ன செய்யணும், அப்பாவை நோக்கி உறுதி கொண்ட நோன்புடன் நீங்கள் அவரை வணங்கி இருக்க வேண்டும், அப்பொழுது என் கரத்தை நீங்கள் கேளுங்கள் அப்படின்னு சொல்கிறா. அதாவது ஓகேன்னெலாம் சொல்லலை இவோ. ஏன்னா நம்மளுடைய சிஸ்டம் இருக்குல்ல, நம்ம சிஸ்டமில் விமென் ஆர் வேல்யூடு ரியலி ஹை. அதுலேயும் இந்த கன்யா சுல்கம்னு ஒன்று இருக்குது. அதாவது மாப்பிள்ளை he has to establish his worthiness அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு, அப்போ தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். அதில் ருக்மிணி கல்யாணத்தில் என்ன பண்ணுறா, ருக்மிணிக்கு இங்கே மகாபாரதத்தில் வரல, புராணத்தில் வருது இது. ருக்மிணி நம்ம அவத்தில் வேற ஒரு மாப்பிள்ளைக்கு நிச்சயம் பண்ணி வச்சுருக்கா இல்லையா, சிசுபாலனுக்கு நிச்சயம் பண்ணி வச்சுருக்கா. ஆனால் இவளுக்கு லவ் யார் மேலே, பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் மேலே. அதனால் இவ என்ன பண்ணுறா, அவள் ஒரு லெட்டர் எழுதுறா கல்யாணத்துக்கு முன்னாடி. இட்ஸ் அ வெரி ஃபேமஸ் லெட்டர். ஸ்ரீகிருஷ்ணனுக்கு ஒரு லெட்டர் எழுதுறா. லெட்டர் எழுதி கொடுத்து அனுப்புகிறா. என்னென்னு எழுதுறா, நடுராத்திரி 12 மணிக்கு ஊரு கோடியில் இருக்கிற கௌரி கோவிலுக்கு வந்துருங்கோ, நானும் அங்கே வந்துடுறேன், நம்ம 2 பேரும் ஓடி போயிடலாம் அப்படின்னு ஒருவேளை அவள் எழுதியிருந்தானா
கிருஷ்ணர் அவளை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கவே மாட்டார். ஏன்னா அது க்ஷத்ரிய பொண்ணே இல்லைன்னு பண்ணிட்டு இருக்க மாட்டார். ஆனால் அவ என்ன எழுதினா தெரியுமோ, எல்லாரும் இருக்கும் பொழுது நீங்கள் தேரில் வந்து எங்கள் பக்கம் இருக்கிற எல்லா வீரர்களையும் வீழ்த்தி விட்டு என்னை கூட்டி செல்ல வேண்டும். இதுதான் நான். ஏன்னா ரொம்ப வசதியானவோ, நான் சாதாரண பொண்ணு கிடையாது. நீங்கள் என்னை அடைய வேண்டும் என்றால் உங்கள் வீரத்தை கன்னியாசுல்கமாக கொடுக்க வேண்டும், அப்பொழுதுதான் என்னை அடைய முடியும் அப்படிங்கிறார். ஸோ அதனால் அதுதான் கொடுக்குற டௌரி. அந்த கன்னியாசுல்கத்தை கொடுத்து அவர் வந்து ருக்மிணியை கல்யாணம் பண்ணிக்கிறார் அப்படிங்கிறது புராணத்தில் வர கதை. இங்கே வந்து இவள் வந்து என்ன சொல்கிறா, நீங்கள் நோன்பு நோர்த்து அப்பாவை பிரீத்தி பண்ணணும், அப்போ அப்பா வந்து என்ன கொடுப்பார். அதனால் நானும் என்ன கல்யாணம் பண்ணிட்டேன்னாக்கா நானும் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஒரு மனைவியாக, நல்ல மனைவியாக இருப்பேன். அப்புறம் ஃபைனலாக சொல்கிறா, ஃபார் இன்ஃபர்மேஷன் என் பேர் தபதி, நான் சூரிய தேவனுடைய மகள் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போகிறா. அவள் அதை சொல்லிட்டு மறைஞ்சு போனோடனே இவன் திருப்பி மயக்கம் போட்டு கீழே வந்துட்டான். இவனை காணவே காணும் அப்படின்னோடனே அமைச்சர்களும் தொண்டர்களும் கானகம் முழுவதுமாக சுற்றி வேட்டைக்கு போன ராஜாவை காணுமேன்னு தேடினா மயங்கி விழுந்திருக்கிறான். அப்புறம் பச்சை தண்ணியெல்லாம் தெளித்து அவனை வந்து எழுப்பி என்ன பண்ணுறா, ஆர்டிஃபிஷியல் ப்ரீதிங் கொடுத்து எழுப்புறாளாம். அது வேற சொல்லியிருக்கார். அந்த மினிஸ்டர் வந்து ஆர்டிஃபிஷியல் ப்ரீதிங் கொடுத்து அவனை எழுப்பி சுயநினைவுக்கு வரவழைக்கிறார்கள். அப்புறம் அவன் என்ன செய்கிறான், ஒரே ஒரு மினிஸ்டரை மட்டும் வச்சுட்டு மற்றவாளை எல்லாரையும் அனுப்பிச்சுடுறான். அனுப்பிச்சுட்டு தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு சூரிய தேவனை நோக்கி அவன் வழிபடுகிறான். சூரிய தேவனுடைய வழிபாடும் போது முனிவர்களிலேயே சிறந்தவரான தன்னுடைய தலைமை புரோகிதருமான மகரிஷி வசிஷ்டரை முதலில் மனதில் நினைக்கிறான். மனதில் அவன் நினைச்சு தியானம் பண்ணும் பொழுதே வசிஷ்டர் வந்து விடுகிறார் அந்த இடத்திற்கு. வந்த உடனே இவனுடைய நிலை என்னன்னு அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்ததனால் அவர் என்ன பண்ணார், இப்படி மேலே பார்த்து சூரிய தேவனை பார்த்து சூரிய தேவனோட பேசுகிறார். ஹே விபாவசு, உன்னுடைய மகள் தபதியை சம்வரனுக்கு கேட்கிறேன். இவன் கண்டிப்பாக அவளுக்கு தகுதியானவன். அதனால் அவளை இவனுக்கு கல்யாணம் செய்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒன்னே சூரியதேவன் வந்து கூப்பிடுறது யார், வசிஷ்டர் இல்லையா? அதனால் சூரியதேவன் என்ன சொல்கிறார், நிச்சயமாக சம்வரணன் ஏகாதிபதிகளில் சிறந்தவன், மகரிஷிகளில் நீங்கள் சிறந்தவர், பெண்களில் என் மகள் சிறந்தவள். அதனால் என்னுடைய மகளை சம்வரணனுக்கு அளிப்பதாக நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன்னு கொடுத்துட்டார் வாக்கு. இவ்வாறு சம்வரணன் மனைவியை அடைந்தான். தேவர்களும் கந்தர்வர்களும் உலவி வரும் அந்த மலை சாரலில் தன் மனைவியுடன் சிறிது காலம் விளையாட விரும்பினான். வசிஷ்டரிடம் அனுமதி பெற்றான். பெற்று என்ன செய்தான், வசிஷ்டரையே தன்னுடைய தலைநகரையும் நாட்டையும் காடுகளையும் ஆளும்படி அவருக்கு எல்லா பவர்ஸையும் கொடுத்தான். தேவர்களைப் போல் மலை சாரலில் விளையாடத் தொடங்கினான். விளையாடினான் 12 வருடங்கள் விளையாடிக்கொண்டே இருந்தான். அந்த 12 வருடங்களுக்கு நாட்டில் என்னாச்சு அப்படின்னாக்க மழையே இல்லை. பஞ்சகாலம் வந்தது. செடிகள், தானியங்கள், மிருகங்களோடு சேர்ந்து மக்களும் மடியத் தொடங்கினர். வானிலிருந்து ஒரு துளி பனி கூட பெய்யவில்லையாம். பசி அச்சத்தால் பீடிக்கப்பட்ட மக்கள் எல்லா பக்கமும் சிதறி ஓடத் தொடங்கினார்கள். அங்கிருந்த கொஞ்சம் மக்களோ வெறும் பிணம் போன்ற எலும்பு கூடுகளாக இருந்தார்கள். 12 வருஷமாக சாப்பாடு இல்லாமல் அந்நகரமே பிசாசுகள் நிறைந்த நகரம் போல் இருந்ததாம். அதனால் வசிஷ்டர் என்ன பண்ணுறார், இத்தீமைக்கு பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைத்தார். சம்வரணனையும் தபதியையும் நாட்டுக்கு அழைக்க வேண்டும் என்று அழைத்து வந்தார். ஏகாதிபதிகளிலேயே சிறந்தவனான சம்வரணன் தலைநகரில் காலடி எடுத்து வைக்கும் பொழுது எவ்வளவு பெரிய தர்மவான் அவன் அப்படின்னா, தேவேந்திரன் அப்பரிமிதமாக மழையை பொழிந்தானாம் அவன் காலடி எடுத்து வைத்த உடனே. அண்ட் தானியங்களை உடனே வளர்த்தானாம். திரும்பி எல்லாம் பழைய நிலை வந்து மீட்கப்பட்டது. மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். மன்னன் வந்து அதன் பிறகு வசிஷ்டரை
தலைமை புரோகிதராக இருந்தார் இல்லையா, அவருடைய கைடன்ஸில் 12 வருட யாகங்கள், பல 12 வருட யாகங்கள் அவன் செய்தான். அப்படி யாகம் செய்து 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 கொண்டிருந்த மன்னனுக்கு பிறந்த சிரேஷ்டமான மகன்தான் குரு என்ற மகன். அந்த வம்சத்தில் வந்ததால் நீ குரு வம்ச இளவரசனாக இருக்கிறாய். தபதியினுடைய குலத்தில் வந்ததால் நீ தாபத்ய என்ற பெயரை பெற்றாய். அதனால்தான் நான் உன்னை தாபத்ய என்று அழைத்தேன். இதுதான் நான் உன்னை அப்படி அழைத்ததற்கு காரணம் அர்ஜுனா அப்படின்னு சொன்னார். உடனே அர்ஜுனன் என்ன பண்ணான்? இதை கேட்டு நிறைவடைந்தான். ஆனால் அதோடு சேர்த்து அவனுக்கு இன்னொரு ஆசை இருந்தது. என்ன கேட்டான்? வசிஷ்டரினுடைய ஆண்மை பலத்தை அறியும் ஆவலால் நான் தூண்டப்பட்டிருக்கிறேன். அதனால வசிஷ்டரை பற்றி முழுவதுமாக எனக்கு நீங்கள் சொல்ல வேண்டும் அப்படின்னா. என்னுடைய மூதாதையருக்கு அவர் புரோகிதராக இருந்திருக்கிறார். அண்ட் புரோகிதர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு வேற நீங்கள் சொல்லிட்டு இருக்கேளா, அதனால் அவரை பற்றி எனக்கு ப்ளீஸ் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறான். உடனே கந்தர்வன் சொல்கிறான், பிரம்மனின் மகன், அருந்ததியின் கணவர், தேவர்களால் கூட கட்டுப்படுத்த முடியாத ஆசைகளையும் கோபத்தையும் இவர் தன்னுடைய தவத்தால் வெற்றி கொண்டவர். அப்பேற்பட்ட ரிஷி வசிஷ்டர். விஸ்வாமித்ரர் செய்த குற்றத்தினால் அவர் கோபத்தில் தூண்டப்பட்டாலும் விஸ்வாமித்ரரையோ விஸ்வாமித்ரருடைய குலத்தையோ அவர் கொல்லாதிருந்தார். தன்னுடைய மகன்களை இழந்து துயர் கொண்ட போதிலும் விஸ்வாமித்ரருக்கு அழிவு உண்டாகும்படி வசிஷ்டர் எதுவுமே செய்யவில்லை. அவர் எப்படி நின்றார் என்றால், எவ்வளவு பெரிய இடி வந்தாலும், அதாவது சமுத்திரம் கலங்கினாலும் கலங்காது இருக்கும் கண்டங்கள் போல நின்றாராம். தனது பிள்ளைகள் யமனின் பிடியில் சிக்கிய போது அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று நீதிக்கு எதிராக செல்லாமல் இருந்தார். தன்னையே வெற்றி கொண்ட மிக மிக சிறப்பு வாய்ந்த மகரிஷியாவார் வசிஷ்டர். அதனால்தான் இக்ஷ்வாகுவாலும் பல பெரும் ஏகாதிபதிகளாலும் முழு உலகத்தையும் அவரால் அடைய முடிந்தது. அவரை புரோகிதராக அடைந்ததால்தான் அந்தந்த ஏகாதிபதிகளும் பெரிய பெரிய வேள்வியை செய்ய முடிந்தது, உலகத்தில் நற்பேறு பெற முடிந்தது. அர்ஜுனா, வேதம் அறிந்த, புலன்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்ட ஒரு நல்ல பிராமணனை புரோகிதராக நியமித்துக் கொள்வாய். திருப்பி திருப்பி சொல்றார், எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இது அப்படின்னு. உலகத்தில் வெற்றி கொள்ள நினைப்பவன் ஒரு பிராமணனை தன்னுடைய புரோகிதராக கொண்டிருக்க வேண்டும். உடனே அர்ஜுனன் சொல்றார், விஸ்வாமித்ரருக்கும் வசிஷ்டருக்கும் பகை இருந்ததாக சொன்னேளே, அந்த பகை எப்பொழுது ஏற்பட்டது? உடனே கந்தர்வன் சொல்றான், கான்யகுப்ஜ அப்படின்னு ஒரு இடம். கான்யகுப்ஜ இன்னியோட பேர்ல சொல்லணும்னா அந்த இடத்துக்கு இன்னைக்கு கன்னௌஜ் அப்படின்னு பேரு. கன்னௌஜ். அந்த கான்யகுப்ஜத்துல குஷிக அப்படின்னு ஒரு மன்னன் ஆண்டு வந்தான். அந்த குஷிக மன்னனுக்கு ஒரு மகன் இருந்தான். அவன் பேரு காதி அப்படின்னு பேரு. காதிஹி. அந்த காதிக்கு ஒரு மகன் இருந்தான். அந்த மகன் பேரு விஸ்வாமித்ரா அப்படின்னு பேரு. குஷிகரின் வம்சத்தில் வந்ததால் அந்த வம்சத்தில் இருக்கும் அனைவருக்கும் கௌஷிக என்று பெயர். குஷிகனினுடைய மகன் காதி, காதியினுடைய மகன் விஸ்வாமித்ரா. விஸ்வாமித்ரர் என்ன பண்ணார் அப்படின்னாக்க, அடர்ந்த காடுகள் வழியாக மான் வேட்டைக்கு எப்பொழுதும் அமைச்சருடன் செல்வது வழக்கம். அப்பொழுது ஒரு முறை என்னாச்சு, பசி தாகம் களைப்பால் பலவீனம் அடைந்தவர்கள் அப்படியே நடந்து போய் வசிஷ்டருடைய ஆசிரமத்தை அடைந்தார்கள். சிறப்பு வாய்ந்த அந்த முனிவரும் அவர்களை நன்கு கவனித்து கொண்டார். வசிஷ்டரிடம் விரும்பியதை கொடுக்கும் ஒரு பசு இருந்தது. இதை கொடுன்னு கேட்டா எதை கேட்டாலும் உடனே கொடுத்து விடுவாள் அவள். ஆக இவ்வாறு அந்த பசி தாக களைப்பில் இருந்தவர்களுக்கு 4 வகை உணவையும் அவள் வழங்கினாள். அந்த 4 பச்சாம்யன்னம் சதுர்விதம்ல படிச்சிருக்கேன் இல்லையா, 4 வகை: கடிச்சு சாப்பிடுவது, உறிஞ்சி சாப்பிடுவது, சப்பி சாப்பிடுவது, நக்கி சாப்பிடுவது, அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி 4 வகை உணவையும் இவள் அறுசுவை உணவையும் அவள் படைத்தாள்.
இவைகளெல்லாம் கொடுக்கப்பட்டு அந்த ஏகாதிபதியும் மற்றவர்களும் வணங்கப்பட்டு வந்தார்கள். அதில் இந்த ஏகாதிபதி யாரு? விஸ்வாமித்திரர் மனநிறைவை அடைந்தான். அந்த பசுவை கண்டு வியந்து போனான் இந்த மன்னன். அந்த பசுவுக்கு பேரு நந்தினி அப்படின்னு பேரு. அவளை நன்றாக புகழ்ந்தான். அப்புறம் முனிவரிடம் பேசினான். யாரிடம்? வசிஷ்டரிடம் பேசினார். என்ன சொன்னார்? 10,000 பசுவோ அல்லது என்னுடைய நாட்டையே வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள், அந்த நந்தினி பசுவை என்னிடம் கொடுத்து விடுங்கள். உடனே வசிஷ்டர் சொன்னார், ஹே காதி நந்தனா, தேவர்கள், அப்புறம் விருந்தினர்கள், பித்ருக்கள், அப்புறம் என்னுடைய வேள்வி காரியங்கள், இதை எல்லாத்தையும் நான் நடத்தி கொள்வதற்காகத்தான் இந்த பசுவை நான் என்னிடம் வைத்து கொண்டிருக்கிறேன். அதனால் நீ 10,000 பசு என்ன உன் நாட்டையே கொடுத்தாலும் என்னால் நந்தினியை கொடுக்க முடியாதப்பா அப்படின்னார். உடனே விஸ்வாமித்திரர், நானோ ராஜா, நீங்களோ கல்வியிலும் தவத்திலும் அதற்காக உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கும் ஒரு பிராமணர். யாருக்கு பர்பஸ் அதிகம் இல்லை? அதனால் 10,000 பசுக்களை நான் கொடுக்குறேன்னு முன் வந்திருக்கேன் இல்லையா? இந்த ஒரு பசுவை நீங்கள் கொடுக்கறதுக்காக இப்படி யோசிச்சேன்னா அப்புறம் நான் என்னுடைய ஸ்டைலில் நான் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? நான் பலவந்தமாக இழுத்து செல்வேன். வசிஷ்டர், நீங்கள் விரும்பியதை செய்து கொள்ளுங்கள் அப்படின்னார். அதேதான். உடனே என்னாச்சு? கந்தர்வன் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கான் இந்த சீனுக்கு. இப்படி சொல்லப்பட்ட மன்னன் நிலவை போன்ற வெள்ளை நிறத்தில் இருந்த அந்த நந்தினி பசுவை கசையால் அடித்து பலவிதமாக துன்புறுத்தி பலவந்தமாக இழுக்க முயன்றான். அந்த அப்பாவி நந்தினி வசிஷ்டரை பார்த்தபடி ஆசிரமத்தை விட்டு அகல மறுத்தாள். வசிஷ்டர், ஹே நந்தினி, சதா மன்னிக்கும் சுபாவம் கொண்ட ஒரு பிராமணனாகிய நான் இவ்விஷயத்தில் நான் என்ன கண்ணா செய்ய முடியும் அப்படின்னு நந்தினி கிட்ட சொல்றார். நந்தினி கேட்குறா, ஒரு தலைவன் இல்லாதவன் போல விஸ்வாமித்திரருடைய படை வந்து என்னை இத்தனை கொடுமையாக கசையடி கொடுத்து இப்படி அடிபட்டு இருக்கிறேனே, என்னை ஏன் இப்படி கதற விடுகிறீர்கள்? ஏதாவது பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்குறா வசிஷ்டரை பார்த்து. உடனே வசிஷ்டர் சொல்றார், நந்தினி, ஒரு க்ஷத்ரியனுக்கு பலம் வந்து உடலில் உள்ளது. ஒரு பிராமணனுக்கு பலம் எதில் இருக்கிறது தெரியுமா? மன்னிக்கும் சுபாவத்தில் இருக்கிறது. அந்த மன்னிக்கும் தன்மையில் அதுதான் ஒரு பிராமணனினுடைய பலம். அதை நான் எப்படி அம்மா விடுவேன் அப்படின்னு கேட்கிறார். உடனே நந்தினி சொல்றார், அப்பொழுது நீங்கள் என்னை கைவிட்டு விடுவீர்களா? ஒன்றும் பண்ண மாட்டேலா அப்படின்னு கேட்குறார். உடனே வசிஷ்டர் சொல்றார், அப்படி அல்ல நந்தினி, உன்னால் முடியும் என்றால் நீ இங்கேயே இரு. அங்கு பாரு, தடிமானமான ஒரு கயரை கொண்டு உன்னுடைய கன்றுக்குட்டி, இந்த குட்டி கண்ணுக்குட்டியை இழுத்துண்டு போறா பாரு, அது எவ்வளோ கஷ்டப்பட்டு துன்பத்திற்கு உள்ளா இருக்கிறது, அதோ பார் அப்படிங்கிறார். நந்தினி அந்த பக்கம் திரும்பி அப்படி பார்த்தா தன்னோட குட்டி வந்து அப்படி ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கு, அவ்வளோ கொடுமைப்படுத்தின்னு இருக்கா அதோட குட்டியை. கந்தர்வன் சொல்றா. உடனே வந்து அதை கண்ட நந்தினிக்கு பெருசா கோபம் வந்தது. கண்கள்லாம் சிவந்து போய் அப்படி எரியும் கோபத்தோடு பார்த்தாள். வாயிலேருந்து எரியற நிலக்கரியிலேருந்து வர நெருப்பு மாதிரி அப்படியே வாயிலிருந்து நெருப்பு மழையை பொழிந்தாளாம். அப்புறம் அவளுடைய உடலோட வேரியஸ் பாகத்திலிருந்து ஒரே படை, இந்த படை அந்த படை. அவளுடைய வாலிலிருந்து பல்லவான் படை, பஹ்லவான் படை, அப்புறம் மடியிலிருந்து பால் கொடுக்கும், பால் சுரக்கும் மடியிலிருந்து திராவிட படை அண்ட் ஷக படை, அப்புறம் பார்ஷ்வ பாகத்தில் சாணம் அண்ட் மூத்திரத்திலிருந்து ஷபர படை, அப்புறம் பார்ஷ்வ பாகத்திலிருந்து பவுண்ட்ரம், கிராத, யவன, சிம்ஹல, பர்பர அண்ட் கசான படை. இத்தனை படை அவள் உற்பத்தி செய்து எல்லாத்தையும் கௌஷிக மன்னனுடைய
படையை எதிர்த்து போர் புரிய செய்தால் எல்லாம் உச்சிகால சூரியனை போல் உக்ரகமாக சீறி எழுந்த இந்த படைகள் இவை எல்லாம் எங்கு நடந்தது? விஸ்வாமித்திரரின் கண்ணு முன்னாடியே எல்லாம் நடந்தது. அந்த படைகளினுடைய தாக்குதலுக்கு இவருடைய படைகள் உண்டாகியது. சிதறுண்டு பலரும் அப்படியே பல திக்கும் அவர்கள் சிதறி போனதை எல்லாம் விஸ்வாமித்திரர் பார்த்து கொண்டே இருந்தாள். அப்படி இவள் கண்முன்னே இப்படி படைகளை தெரித்து ஓடவிட்ட 27 மைல் தூரம் ஓடி போனாலாம் பயந்து. இங்க கந்தர்வன் சொல்றான், இந்த அற்புத காட்சியை கண்ட விஸ்வாமித்திரர் என்ன ஃபீல் பண்ணார்னா, க்ஷத்ரிய சக்தியை விட பிராமண சக்தி தான் உண்மையிலேயே சக்தி. அதனால அவர் என்ன செய்தார், நாட்டை கைவிட்டு விட்டு அனைத்து இன்பங்களையும் துறந்து தன்னுடைய மனதை தவத்தில் நினைக்க வைத்தார். தவத்தில் வெற்றி முடி சூடினார். மூவுலகையும் தன்னுடைய ஆன்ம நோன்புகளில் அதனுடைய வெப்பத்தினால் அவைகள் தகித்து போகும் அளவுக்கு அவர் அப்படி தகித்து போற மாதிரி அவர் அவ்வளவு தவம் பண்ணாராம், அவ்வளவு சக்தி பெற்றாராம். பிராமணத்தன்மையை அவர் அடைந்தார். அப்படிப்பட்ட ஒரு துறவியாக இருந்தார். அதோடு சேர்ந்து அதன் பிறகு தேவலோகம் சென்று இந்திரனுடன் சோமபானம் அருந்தினார். அந்த ஸ்டேச்சர் கிடைச்சது அவருக்கு. அதுக்கப்புறம் கந்தர்வன் தொடர்ந்து சொல்றான், ஹே அர்ஜுனா, இக்ஷ்வாகு குலத்தில் ஒரு ராஜா இருந்தான், கல்மாஷபாதன் அப்படிங்கிற ஈடு இணை இல்லாத ஒரு அரசன் இருந்தான். அவனுடைய ஆற்றல் ஈடு இணையற்றது. ஒரு சமயம் கானகத்தில் வேட்டையாடி கொண்டிருக்கும் பொழுது களைப்படைந்தான். இவனை சீடனாக அடைய வேண்டும் என்று விஸ்வாமித்திரரும் விருப்பம் கொண்டிருந்தார். இவன் களைப்படைந்து வந்து கொண்டிருந்த போது இந்த மன்னன் முனிவர்களில் சிறந்தவரான ஒருவரை எதிர்கொண்டான். அவர் வேறு யாரும் அல்ல, வசிஷ்டரினுடைய மூத்த மகன் சக்தி. 100 மகன்கள் வசிஷ்டருக்கு, அவர்களில் மூத்த மகன் சக்தி. அவரை தான் எதிர்கொண்டான். கல்மாஷபாதன் சொன்னான், வழியில் இருந்து விலகி நில்லும் அப்படின்னான். உடனே சக்தி ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமான பிராமணர். அவர் ரொம்ப இனிமையா சொல்றார், மன்னா, மன்னர்கள் எப்பொழுதும் பிராமணர்களுக்கு வழி கொடுக்க வேண்டும். இது அறநெறிகளில் நிலைத்த விதியாகும். இதைதான் தர்மசாஸ்திரமும் சுட்டி காட்டுகிறது அப்படின்னு சொல்றார். இவரும் சரி, அது அப்படியே வார்த்தை வளர்ந்து 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 விலகி நில்லு விலகி நில்லு விலகி நில்லுன்னு மாறி மாறி இவா 2 பேரும் பேசிண்டே போய் என்ன ஆயிடுத்து, தர்மத்தின் வழியாக அறநெறியை கடைபிடித்த முனிவரும் விலகவில்லை, செருக்கு கொண்ட இந்த மன்னனும் விலகவில்லை. முனிவர் மீது கோபம் கொண்ட இந்த மன்னன் அவரை கசையை கொண்டு ராட்சசனை போல் அடி அடி என்று அடித்து விட்டான். அடித்துவிட்டு அவரிடம் ரொம்ப ரொம்ப முறை தவறி நடந்து கொண்டான். ரொம்ப ரஃபா நடந்து கொண்டான். முனிவரும் அடிப்பட்ட முனிவரும் கோபத்தால், நீ என்னிடம் ராட்சசனை போல் நடந்து கொண்டதால் நீ மனித சதையை உண்டு வாழும் ராட்சசனாக இன்று முதல் மாறுவாய்னு சபித்து விடுகிறார். விஸ்வாமித்திரர் அங்கு வந்திருந்தார். இதெல்லாம் கண்டு கொண்டுதான் இருந்தார். ஏற்கனவே கல்மாஷபாதனை சீடனாக ஏற்க அவருக்கும் வசிஷ்டருக்கும் ஒரு பிணக்கு இருந்தது. யாருக்கு சிஷ்யனா இவன் வரப்போறான் அப்படின்னு. விஸ்வாமித்திரர் தன்னுடைய நன்மையை விரும்பி அந்த இடத்தில் அரூபமாக நின்று கொண்டு இதை கவனித்துக் கொண்டிருந்தார். இவன் சாபம் பெற்றவுடன் விஸ்வாமித்திரர் என்ன செய்தார், இவன் இந்த மாதிரி ஒரு சாபம் கொடுத்த உடனே கல்மாஷபாதனுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, இப்படி ஒரு சாபம் எனக்கு கொடுக்கறதுக்கும் தனக்கு சேஞ்ச் ஆகிறது தெரியறது இல்லையா. அதனால இவன் என்ன உணர்ந்தான்னா, இது நம்மளுடைய குல புரோகிதர் வசிஷ்டரினுடைய மகன் சக்தி, அவர்கிட்ட தான் நான் இப்படி பேசிட்டேன் அப்படின்னு நினைச்சு உடனே அவரிடம் மன்னிப்பு கேட்க தாழ்மையாக அவரிடம் வேண்டத் தொடங்கினான். மன்னனினுடைய மனநிலை இப்படி ஆகுவதை அறிந்த விஸ்வாமித்திரர் கிங்கரா என்ற ராட்சசனை அவன் மீது ஏவினான். இந்த சாபமும் மன்னனுக்கு இருந்ததாலும் விஸ்வாமித்திரனுடைய வாக்குக்கு கட்டுப்பட்டும் அந்த ராட்சசன் கல்மாஷபாதனின் சரீரத்தில் இறங்கினான். உடனே
ராட்சசன் உடலில் இறங்கி விட்டான் என்று தெரிந்த உடனே விஸ்வாமித்திரனும் அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார். ராட்சசனினுடைய முழு கட்டுப்பாட்டுக்குள் மன்னன் வந்துவிட்டான். தன்னுடைய உணர்வை முழுவதுமாக இழந்தான். அந்த சமயம் என்ன ஆச்சு? உணர்வை இழந்து அவன் விழுந்து அதுக்கப்புறம் அவன் மீண்டெழுந்து வரும் பொழுது பசியால் பீடிக்கப்பட்ட ஒரு பிராமணர் பசியினுடைய கொடுமையால் மன்னனை பார்த்தவுடன் மன்னனிடம் மாமிசத்துடன் இருக்கும் ஏதேனும் உணவாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கொடுக்குறேலான்னு கேட்டார். நான் சாப்பிடணும், பசிக்கிறது அப்படின்னு. உடனே கல்மாஷபாதன் என்ன சொல்கிறான், இங்கேயே இருங்கோ அப்படின்னு, நான் வருவது வரை இங்கேயே இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சென்று விட்டான். இவன் எங்கெல்லாமோ மகிழ்ச்சியாக சுற்றிவிட்டு கடைசியாக அந்த புறத்தில் செல்கிறான். அந்த புறத்தில் சென்று தூங்கியும் விட்டான். பாதி நடு இரவில் முழித்து கொண்டான். பிராமணருக்கு கொடுத்த வாக்கு ஞாபகம் வந்தது. அவர் அங்கே நடுக்காட்டில் நான் வரேன்னு சொல்லிட்டு சாப்பாடு கேட்டாரே, விட்டுட்டு போயிட்டோமேன்னு சொல்லிட்டு தன்னுடைய சமையல்காரனை அழைத்து, உடனே கல்மாஷபாதன் என்ன சொல்கிறான், நீ மாமிசத்துடன் சேர்த்து சமையல் பண்ணி அவருக்கு கொண்டு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறான். இவன் இந்த சமையல்காரனோ ஊரு ஃபுல்லாக மாமிசத்துக்காக தேடிட்டு கிடைக்கவில்லை என்று துக்கத்துடன் சொல்கிறான். அப்போ மாமிசம் கிடைக்கவில்லை என்றால் மனித மாமிசத்தை சமைத்து கொடு அப்படிங்கிறான் கல்மாஷபாதன். இது அந்த சமையல்காரனுக்கு ஷாக்காக இருக்கு. ராஜாவா இப்படி பேசுறது அப்படின்னு ஒரு ஹெசிடேஷன் இருக்க இருக்க திருப்பி 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 கல்மாஷபாதன் மனித இறைச்சியை சமைத்து கொடு, மனித இறைச்சியை சமைத்து கொடுன்னு சொன்ன உடனே ராஜாக்கு இதுக்கு மேலே பேச முடியாமல் அப்படியே ஆகட்டும்னு சொல்லி மரண தண்டனை விதிக்கப்பட்டு இறந்து போன ஒரு கைதியினுடைய உடலை எடுத்துன்னு சுத்தப்படுத்தி விட்டு அதை சமையலாக சமைத்து அதை கொடுத்து அனுப்புகிறான். பிராமணனுக்கு அர்ப்பணம் செய்கிறான். தன்னுடைய ஞான பார்வையால் புனிதத்தன்மை இழந்த அந்த உணவு அவருக்கு படைக்கப்பட்டுள்ளது என்பதை அறிந்தார் பிராமணர். கோபத்தில் அவருடைய கண்கள் சிவந்தது. இதை உன்னிடம் கொடுத்தன் சொன்ன அந்த பாவி மன்னன் இருக்கான் இல்லையா, அவன் இதே போன்ற உணவை விரும்புவதாக ஆகட்டும் அப்படின்னு 2வது சாபம். அதனால உடனே 2வது சாபமும் வந்துடுத்து, ஆடிங் மோர் பவர் டு த சாபம் இல்லையா. அதனால ராட்சசனினுடைய மனநிலையை கொண்டு தன்னுடைய உணர்வுகளை விரைவாக இழந்தான் மன்னன். என்ன பண்ணான், நேர சக்தி முனிவரிடம் போனான். சாபம் கொடுத்த உங்களிலிருந்தே நான் மனித இறைச்சியை சாப்பிட ஆரம்பிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு சக்தி முனிவரை அடித்து இவன் தின்று விட்டான். இதை கண்ட விஸ்வாமித்திரர் என்ன செய்கிறார், வசிஷ்டரினுடைய மற்ற மகன்களையும் எதிர்த்து இந்த ராட்சசனை ஏவுகிறார். கோபம் கொண்ட சிங்கம் எப்படி சிறு சிறு மிருகங்களை அடித்து தின்றுமோ அதே போல் ராட்சசனினுடைய கட்டுப்பாட்டுக்குள் அகப்பட்ட கல்மாஷபாதன் வசிஷ்டரினுடைய எல்லா மகன்களையும் அடித்து கொன்று தின்று விடுகிறான். வசிஷ்டருக்கு எப்படி இருக்கும், தன்னுடைய மகன்கள் 100 பேரும் இறந்ததற்கு காரணம் விஸ்வாமித்திரர் தான் என்று அவர் அறிந்திருக்க மாட்டாரா? அவர் அறிந்திருந்தும் ஒரு பெரிய மலையை பூமி எப்படி தாங்கிறதோ அதை போல் தாங்கிக் கொண்டார். சிறப்பு வாய்ந்த ரிஷி கோபம் கொண்டு குஷிகனின் வம்சத்தை எதுவும் செய்யவில்லை. அவர் அழிக்க விரும்பவில்லை. மாறாக தன்னுடைய உயிரை தியாகம் செய்ய முற்பட்டார் இந்த துக்கத்தின் காரணமாக.